வணக்கம் மக்களே, நாம் உங்கள் நாமக்கல் நதி. ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது சிரியுங்கள். இன்றைய தினம் வீரமாமுனிவரை பற்றி பார்க்க இருக்கிறோம். அவர் பிறந்தது 8/11/1680 ஆண்டு. இத்தாலியில் பிறந்தவர். வெனிசு மாநிலம் மாந்துவா என்ற நகரத்திலே காசிதி கிளியோன், தந்தை காண்டோல்போ பெசுகி, தாய் எலிசபெத். 1732 ஆண்டு தமிழ் அகராதியின் தந்தை வீரமாமுனிவர் என்று அழைக்கப்பட்டவர். சதுர அகராதியிலே 15,000 சொற்களை தொகுத்தவர். 1743 ஆண்டு தமிழ் லத்தீன் அகராதி கிட்டத்தட்ட 9,000 பேச்சு தமிழ் சொற்களை உருவாக்கி அதற்கு அகராதி இயற்றியிருக்கிறார். 1744 ஆண்டு போர்ச்சுகீஸு லத்தீன் தமிழ் அகராதி. இது மும்மொழி அகராதி என்றும் வழங்கப்படுகிறது. 1730 ஆண்டு தொன்னூல் விளக்கம் 1838 அச்சிடப்பட்டது. இதை குட்டி தொல்காப்பியம் என்றும் தெருக்குறு சிறப்பு பெயரும் உண்டு. தமிழில் வாக்கலங்காரம் என்றும் சொல்வார்கள். 1828 கொடுந்தமிழ் இலக்கணம். 1848 ஆங்கில மொழிபெயர்ப்பு. மொழியியல் வல்லுநராக திகழ்ந்தவர். செந்தமிழ் இலக்கணம், திவாகரம், பிங்களம், நிகண்டுகள் போன்ற நூல்களை எல்லாம் எழுதியவர். வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம், வேதகம் மறுத்தல், திருச்சபை கணிதம், காப்பியமாக தேம்பாவணி என்ற ஒரு காப்பியத்தை இயற்றியவர். 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் அமைந்திருக்கிறது. பரமார்த்த குருகதை, வாமன் சரித்திரம், ஞான விளக்கம். நன்றி, வணக்கம். ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது சிரியுங்கள்.